TSAK Maths. Okay, we have already completed first two sums in exercise 6.3 trigonometry, and now we are going to see third and fourth sum in exercise 6.3 angle of depression. Okay, third sum, from the top of the tower 60 meter high, the angle of depression of the top and bottom of a vertical lamp post are observed to be 38 degree and 60 degree respectively. So first clue, top of the tower 60 meter high, the angle of depression, and then top and bottom. So top 38 degree and then bottom 60 degree respectively. Okay, find the height of the lamp post. So, we will find out height of the lamp post. The value of tan 30 degree equal to 0.7813 and then square root of 3 equal to 1.732. Solution. So, நம்ம என்ன செய்யணும், imagine பண்ணிட்டு first diagram போடணும் இல்லையா? So, first பாருங்க top of the tower. So, tower வந்துட்டு நான் draw பண்ணிக்கிறேன். சரிங்களா? So, tower நான் வந்துட்டு name கொடுத்துக்கிறேன் AB. Okay, AB be the top of the tower. So, AB ஓட height பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? So, height of the tower be 60 meter. So, 60 meter. Okay, இப்போ next என்ன கொடுத்துருக்காங்க? Vertical lamp. So, vertical lamp post இல்லையா? So, vertical lamp post. So, CD அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? நமக்கு என்ன வேணும்? Ground level வேணும் இல்லையா? So, join the bottom of the tower and then bottom of the vertical lamp. Okay ma? Okay, இப்போ draw பண்ணிட்டோம். Next என்ன கொடுத்துருக்காங்க? Angle of depression. Angle of depression. Top of the tower. So, top of the towerலேருந்து என்ன செய்கிறாங்க? Angle of depression கொடுத்துருக்காங்க இல்லையா? So, angle of depression. So, arrow T அப்படின்னு சொல்லி mark பண்ணிக்கிறேன். சரிங்களா? So, from the top of the tower 60 meter high, the angle of elevation of the top and bottom. சரிங்களா? So, top, first one வந்துட்டு top. So, top என்ன angle பார்க்குறாங்க? 38 degree angle பார்க்குறாங்க. Top வந்துட்டு என்ன angle பார்க்குறாங்க? 38 degree angle. So, TAC 38 degree. சரிங்களா? Next என்ன செய்யணும்? BDக்கு parallel நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த சியை வந்துட்டு என்ன செய்றீங்க அப்படின்னா ஏபி கூட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? இ அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ பிடி இஸ் பேரலல் டு சிஇ. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டிஏசி 38 டிகிரி. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 38 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டாப் ஆஃப் த டவர்லேருந்து பாட்டம் டி இருக்கு இல்லையா? ஸோ இந்த டிங்கிற பொசிஷனை என்ன ஆங்கிளில் பார்க்குறாங்க? 60 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. ஸோ 60 டிகிரி டிஏடி 60 டிகிரி. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இசட் ஷேப் இருக்கா பாருங்கள். டிஏடி இஸ் ஈக்குவல் டு ஏடிபி 60 டிகிரி. Angle of depression is equal to angle of elevation, so 60 degree. So, what is the question? Find the height of the lamp post. Lamp post oda height தான் கேட்குறாங்க. So, what is the lamp post? CD be the lamp post அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோமா? ஸோ நமக்கு இதுதான் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ CD H மீட்டர். CD வந்துட்டு நான் H மீட்டர் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே மீட்டர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு எப்படி எடுத்துக்கணும்? ஸோ ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் H மீட்டர். சரியா? ஸோ இந்த H தான் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ CD இஸ் ஈக்குவல் டு BE. CD இஸ் ஈக்குவல் டு BE. ஸோ BE பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் என்னது தான்? H மீட்டர். சரிங்களா? ஓகே, இப்போ ஏஇ வந்து நம்ம இதுலேருந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? வாட் இஸ் ஏஇ? ஸோ 60 டிகிரி மைனஸ் ஹெச்னு சொல்லலாமா? சரிங்களா? ஸோ டோட்டல் ஹைட், ஏபியோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 60 மீட்டர் இருக்கு. பட் பிஇ அப்படின்றது ஹெச் மீட்டர் அப்படின்னு சொன்னால், ஸோ வாட் இஸ் ஏஇ? 60 மைனஸ் ஹெச் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஏஇ? 60 மைனஸ் ஹெச். ஓகே, இப்போ மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம்? டயக்ராமில் மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், let AB equal to 60 meter equal to height of the tower and then CD equal to height of the lamp post H meter. So, CD is equal to BE equal to H meters. சரிங்களா? So, CD be the height of the lamp post is equal to BE H meters and then BD is equal to CE equal to
எக்ஸ் மீட்டர் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இதோட டிஸ்டன்ஸ் நமக்கு வந்துட்டு தெரியாது இல்லையா? ஸோ பிடியோட டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ நான் எக்ஸ் மீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு சிஇ. ஸோ சிஇ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மீட்டர். சரிங்களா? ஸோ நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஏஇ நம்ம இப்போ ஃபைனலாக பார்த்தோம் இல்லைங்களா? ஏஇ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 60 மைனஸ் ஹெச் மீட்டர்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன செய்யணும்? இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 ட்ரையாங்கிள்ஸ் உங்களுக்கு இருக்குது. சரியா? ஸோ அந்த 2 ட்ரையாங்கிள்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஹைட் ஆஃப் த லேம்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் 60 டிகிரி ஆர் 38 டிகிரி நீங்கள் என்ன வேணாலும் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 60 டிகிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இன் ரைட் ட்ரையாங்கிள் ஏபிடி. சரிங்களா? இன் ரைட் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஸோ ஏபிடி இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் செப்பரேட்டாக இந்த டயக்ராம் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் ஏபிடி 60 டிகிரி. ஸோ 60 டிகிரிக்கு ஆப்போசிட் சைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 60 மீட்டர். ஸோ ஏபி வந்துட்டு 60 மீட்டர் அண்ட் தென் பிடி வந்துட்டு நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அந்த டயக்ராம்லேருந்து நான் செப்பரேட்டாக மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன வேணும் நமக்கு? இந்த எக்ஸ் வந்துட்டு வேணும். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு. சரிங்களா? ஸோ ஆப்போசிட் சைடு இருக்குது, அட்ஜசன்ட் சைடு தேவை. நம்ம என்ன ரேஷியோ அப்ளை பண்ணலாம்? tan ரேஷியோ அப்ளை பண்ணலாம். ஸோ வாட்ஸ் த ஃபார்முலா ஃபார் tan தீட்டா? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ tan 60 is equal to, what is the opposite side? AB by BD. ஓகேவா? What is the value for tan 60? √3. tan 60 ஓட வேல்யூ √3 இல்லையா? ஸோ √3 is equal to, what is AB? 60 meter divided by, what is BE? X. சரிங்களா? ஸோ ஆப்போசிட்டில் ப்ராடக்ட் பண்ணிடலாமா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை எக்ஸ், டினாமினேட்டரில் உள்ள எக்ஸ் அதர் சைட் போகும்போது நியூமரேட்டராக சேஞ்ச் ஆகும். இந்த √3 நியூமரேட்டர் √3 அதர் சைட் சேஞ்ச் ஆகும்போது டினாமினேட்டராக சேஞ்ச் ஆகும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை √3. சரிங்களா? ஸோ நம்ம இன்னும் இதை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த டினாமினேட்டரில் √3 வந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த ரூட்டை நான் கேன்சல் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறேன் அப்படின்னா, நியூமரேட்டர் பை டினாமினேட்டரில் √3 டிவைடட் பை √3 அப்படின்னு சொல்லி நான் ப்ராடக்ட் பண்ணுறேன். சரிங்களா? அங்கே டினாமினேட்டர் நம்ம வந்துட்டு √3 கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதே சேம் √3 கூட நீங்கள் ப்ராடக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ √3 டிவைடட் பை √3 இஸ் ஈக்குவல் டு 60 √3 டிவைடட் பை √3 இன்ட்டு √3. ஸோ ஸ்கொயர் ரூட் வந்துட்டு கேன்சல் ஆயிரும். ஸோ 3 ஒன்லி. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 3s are 3, 2 3s are 6. Therefore x is equal to 20 √3 meter. Equation number 1. சரிங்களா? ஸோ x is equal to 20 √3 meter. Equation number 1. ஓகே, நெக்ஸ்ட்டு in triangle AEC or ACE. சரிங்களா? இப்போ ரஃப் டயக்ராம் பாருங்கள். AEC, ஸோ ஆங்கிள் 38 டிகிரி, ஆப்போசிட் சைட் 60 மைனஸ் ஹெச் அண்ட் தென் அட்ஜசன்ட் சைட் எக்ஸ். ஸோ நம்ம என்ன செய்யலாம்? tan ரேஷியோ அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ அட்ஜசன்ட் சைட் வந்துட்டு எக்ஸ் இல்லையா? ஸோ நம்ம என்ன செய்கிறோம்? tan ரேஷியோ அப்ளை பண்ணுறோம். ஸோ what is the angle? 38 degree. So tan 38 degree is equal to, what is the opposite side? AE divided by EC. சரிங்களா? ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஃபார் tan 38 டிகிரி? tan 38 டிகிரி வந்துட்டு கிவன்ல வேல்யூ வந்துட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 0.7813. சரிங்களா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? ஃப்ரம் 1 and 2 we get, from 1 and 2 we get equation 1 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் x is equal to 20 √3 meter இல்லையா? ஸோ both are equal. ஸோ 20 √3 is equal to 60 minus h divided by 0.7813. சரிங்களா? ஸோ இந்த டினாமினேட்டரில் உள்ள இந்த டெசிமலை நம்ம என்ன செய்யலாம்? நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ 20 √3 into 0.7813 is equal to 60 minus h. ஓகேவா? இப்போ என்ன செய்யலாம்? √3க்கும் அவங்க வேல்யூ வந்துட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ √3 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1.732 into 0.7813 is equal to 60 minus h. ஓகேவா? இப்போ 20ல் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும்? 34.640. 20 into 1.732, 34.640, 0.7813 equal to 60 minus h. சரிங்களா? இப்போ இந்த 2 டெசிமல்ஸையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 27.06. ஸோ இந்த 2 டெசிமல்ஸ் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 27.06 is equal to 60 minus h.
ஓகேவா? இப்போ என்ன செய்யணும்? இப்போ நம்ம ஹைட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? ஸோ மைனஸ் ஹெச் இன்சைட் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? ப்ளஸ் ஹெச்சாக சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 60. இங்கே இருக்கக்கூடிய இந்த 27.06 ப்ளஸில் இருக்கக்கூடிய இந்த டெசிமல் அதர் சைட் சேஞ்ச் ஆகும்போது மைனஸாக சேஞ்ச் ஆகும். 27.06 சரிங்களா? ஸோ therefore h is equal to 60 minus 27.06. ஸோ 60லேருந்து 27.06 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 32.94 மீட்டர். ஸோ நீங்கள் வந்துட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாட் இஸ் ஹெச்? therefore height of the lamp post. Therefore height of the lamp post is equal to 32.94 meter. That's all. Okay, ஃபைனலாக ஒரு glance பார்த்துடலாம். ஓகே, இப்போ சம் பாருங்கள். சம்மை வந்துட்டு என்ன செய்யணும்? 1 or 2 times நல்லா ரீட் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? ரீட் அவுட் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டயக்ராம் வந்துட்டு கிளியராக செய்யுங்க. சரிங்களா? ஸோ டயக்ராம் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டயக்ராம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? டயக்ராம் பேஸ் பண்ணி நம்ம சம் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, டயக்ராம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள். ஸோ 2 triangles நமக்கு வந்துட்டு கிடைக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரையாங்கிள் ஏபிடி. சரிங்களா? ஸோ 60 டிகிரியை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20√3 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏஇசி. ஸோ tan 30 டிகிரியை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம்? அகெயின் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2. சரிங்களா? ஃப்ரம் 1 and 2 போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் 32.94 மீட்டர். தட்ஸ் ஆல். Fourth sum, an aeroplane at an altitude of 1800 meter. Find that two boats are sailing towards it in the same direction. The angle of depression of an boats are observed from the aeroplane are 60 degree and 30 degree respectively. Find the distance between the two boats. Okay. இப்போ வந்துட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அண்ட் ஏரோப்ளேன் கிரவுண்ட் லெவல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1800 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த ஏரோப்ளேன்லேருந்து 2 boats சரிங்களா சேம் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கக்கூடிய 2 போட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறாங்க. 40 டிகிரி ஃபர்ஸ்ட் போட்டை வந்துட்டு 60 டிகிரி ஆங்கிளையும் செகண்ட் போட்டை 30 டிகிரி ஆங்கிளையும் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ வாட்ஸ் த கொஷின்? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 boats. சரிங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் 2 போட்ஸோட டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு கொஷின். சரிங்களா? √3 வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ √3யோட வேல்யூ வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டயக்ராம் பாருங்கள். ஏரோப்ளேன். சரிங்களா? ஏரோப்ளேன் நேம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஏபி. எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஏபிபி தான் ஏரோப்ளேன். சரிங்களா? ஸோ இந்த ஏரோப்ளேன் கிரவுண்ட் லெவல்லேருந்து அந்த ஏரோப்ளேன் வந்துட்டு என்ன ஹைட்டில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க? 1800 கிரவுண்ட் லெவல்லேருந்து 1800 மீட்டர் டிஸ்டன்ஸில் 1800 மீட்டர் ஹைட்டில் ஏரோப்ளேன் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஏரோப்ளேன்லேருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து 2 போட்ஸ் வந்துட்டு செயிலிங் போட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 போட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 போட்ஸை அப்சர்வ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்? கிரவுண்ட் லெவல்லேருந்து 2 போட்ஸை வந்துட்டு அப்சர்வ் பண்ண போகிறாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் B1 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். செகண்ட் போட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் B2. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் B1 மார்க் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஒன் வந்துட்டு B2. B1, B2 be the position of the boats. ஓகேவா? ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும்? லெவல் வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ T. சரியா? ஸோ என்ன செய்கிறாங்க? இந்த ஏரோப்ளேன்லேருந்து ஃபஸ்ட்டு போட்டை சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு போட்டை என்ன ஆங்கிள் அப்சர்வ் பண்ணுறாங்க? 60 டிகிரி. ஃபர்ஸ்ட் போட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 60 டிகிரி ஆங்கிளில் அப்சர்வ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ 60 டிகிரி TAB1 is equal to AB1P அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? சரிங்களா? பாருங்கள், alternate angles are equal. ஸோ AB1P is 60 டிகிரி. சரிங்களா? B1P is 60 டிகிரி. சரியா? ஸோ ஆங்கிள் ஆஃப் depression is equal to angle of elevation. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏரோப்ளேன் இந்த செகண்ட் போட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ வாட்ஸ் ஆங்கிள்? 30 டிகிரி. ஸோ என்ன ஆங்கிள் அப்சர்வ் பண்ணுறாங்க?
30 டிகிரி ஆங்கிளில் அப்சர்வ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், TAB2 30 டிகிரி அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ TAB2 இஸ் ஈக்குவல் டு AB2P. சரிங்களா? ஸோ இந்த இசட் ஷேப் இருக்கா? ஸோ 30 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ வாட் இஸ் த கொஷின்? the distance between the two boards, இந்த B1 B2 ஓட distance தான் அவங்க வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த B1 B2 ஓட distance நான் என்ன எடுத்துக்கிறேன்? X அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கிரவுண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து இந்த ஃபர்ஸ்ட் போட்டோட டிஸ்டன்ஸை நான் Y அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ரைட் ட்ரையாங்கிள். ஸோ பாருங்கள், இப்போ 2 ட்ரையாங்கிள்ஸ் நமக்கு வந்து கிடைச்சாச்சு இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? எக்ஸோட வேல்யூ தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? மெஷர்மெண்ட்ஸ்லாம் டயக்ராமில் மார்க் பண்ணிட்டோம் இல்லையா? Let AP equal to 1800 meter is equal to height of the aeroplane from the ground. B1 B2 be the position of the boards. Later B1 B2 equal to X meter and then B1 equal to Y meter அப்படி சொல்லி நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் டயக்ராம் பாருங்கள். 2 ட்ரையாங்கிள்ஸ் நமக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன பண்ணுறேன்? ட்ரையாங்கிள் B1 அப்படின்ற ட்ரையாங்கிளை 60 டிகிரி பேஸ் பண்ணி நான் எடுக்க போகிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் APB1. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ரஃபாக செப்பரேட்டாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? பாருங்கள், APB1. சரிங்களா? இஸ் அ ட்ரையாங்கிள். ஸோ PB1 ஈக்குவல் டு Y. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஆப்போசிட் சைடு 1800 அண்ட் தென் அட்ஜசன்ட் சைடு வந்துட்டு நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன ரேஷியோ நம்ம அப்ளை பண்ணலாம்? டேன் ரேஷியோ அப்ளை பண்ணலாம் இல்லையா? ஸோ what is the angle? 60 degree. So tan 60 degree is equal to, which is the opposite side? AP divided by adjacent side PB1. Okay, PB1. Okay, what is the value for tan 60? √3. √3 is equal to, what is AP? 1800 divided by PB1Y. Therefore Y வந்துட்டு LHSக்கு சேஞ்ச் பண்ணுங்க. Y is equal to 1800 divided by √3. ஓகேவா? லாஸ்ட் சம்மில் நம்ம இதே சேம் ப்ரொசீஜர் பார்த்தோம் இல்லையா? ஸோ என்ன செய்கிறோம்? டினாமினேட்டரில் உள்ள ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இருக்கு இல்லையா? ஸோ அதே சேம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ஆல் √3 by √3. ஓகேவா? ப்ராடக்ட் பண்ணுறீங்க. நியூமரேட்டர் 1800 √3 டிவைடட் பை டினாமினேட்டரில் √3 into √3. ஸோ ஸ்கொயர் ரூட் வந்துட்டு கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஸோ 3 அப்படின்ற ஹோல் நம்பர் கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணலாமா? 1 3s are 3, 6 3s are 18. Therefore Y is equal to 600 √3. What is the unit? Meter. சரிங்களா? ஸோ Y is equal to 600 √3 meter. Equation number 1. So next, in triangle APB2. சரிங்களா? APB2 அப்படின்ற ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். APB2. ஸோ 30 டிகிரிக்கு ஆப்போசிட் AB 1800. பட் B2 வந்துட்டு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க? PB1 B1 B2. சரிங்களா? ஸோ B1 வந்துட்டு மிடில் இருக்கிறதுனால ஸோ PB1 அப்படின்றது நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம்? Y அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோமா? ஸோ P1 B2 அப்படின்றது X அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். ஸோ வாட் இஸ் BB2? X plus Y ஆர் Y plus X அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரிங்களா? Y plus X is equal to PB2. சரிங்களாம்மா? ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ tan what is the angle? 30 degree. So tan 30 is equal to, what is the opposite side? AB divided by, what is the adjacent side? PB1. So இந்த PB1 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? AP divided by PB1 plus B1 B2 அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இல்லையா? So what is the value for tan 30? Tan 30 1 by square root of 3 is equal to, what is AP? 1800 divided by PB1 X plus Y or Y plus X அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ X plus Y வந்துட்டு நியூமரேட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 into X plus Y is equal to 1800 into √3. சரிங்களா? இப்போ என்ன செய்யலாம்? ஒய்யோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஃப்ரம் ஒன் we get ஒய்யோட வேல்யூவை நம்ம இங்கே வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் வாட் இஸ் ஒய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 600 √3. சரிங்களா? ஈக்குவேஷன் 1 வந்துட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ 600 √3 is equal to 1800 √3. சரியா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1800 √3. 600 √3 அதர் சைட் சேஞ்ச் ஆகும்போது -600 √3 சேஞ்ச் ஆகும்.
சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். இப்போ x is equal to 1800 minus 600. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1200 root 3 காமன். ஸோ 1200 root 3. ஸோ 1200 into root 3 ஓட வேல்யூ பாருங்கள் 1.732. therefore x is equal to ப்ராடக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 2078.4 மீட்டர். சரிங்களா? நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ x is equal to 2078.4 மீட்டர். what is x? distance between the two boats. சரிங்களா? therefore distance between the two boats is equal to 2078 divided by 0.4 meter. That's all. Okay, final ஒரு glance பார்த்துடுங்க. ஸோ டயக்ராம் வந்துட்டு மஸ்ட்டு. சரிங்களா? ஸோ டயக்ராம் வந்துட்டு கிளியராக இருக்கணும். சரிங்களா? ஸோ டயக்ராமில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேர்டில் மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் APP1. சரிங்களா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நம்ம செப்பரேட்டாக நம்ம வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ tan 60 டிகிரி பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் y is equal to 600 root 3 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? ஆர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், PB1 அப்படின்னு நீங்கள் நேம் கொடுக்கல, இப்போ y அப்படின்னு எடுக்கல அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்துட்டு PB1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் APB2. another one triangle இருக்கு இல்லையா, 30 டிகிரி பேஸ் பண்ணி another one right triangle இருக்கு இல்லையா. ஸோ tan 30 is equal to AP divided by PB1. ஸோ இந்த PB1 2 நம்ம வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ x plus y அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ ஒய்யோட வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஃபைனலாக எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடச்சிடும். சரிங்களா? ஸோ therefore distance between the two boats is equal to 2078.4 meter. Okay, this is the end of this video. We will see the remaining sums for my next video. Thank you.